வணக்கம். என்றும் அன்புடன், என்றும் அன்புடன். அன்பே சிவம், அன்பே சிவம். இது என்னோட பூ, இது என்னோட பூ செடி, என்னோட பூஞ்செடி. நல்லா இருக்கேன். தண்ணி குடிச்சிது சூரியன் வந்து உங்களுக்கெல்லாம் நீங்களாம் நடிக்கிங்க. என்ற நடிப்பு மட்டும் இல்லை, ஒரிஜினல்கிட்ட நடிப்பு இருக்காது. ஒரிஜினல் ஆகிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் நடிக்காது. அதான் ஓகே, இருக்கட்டும். இப்போ இந்த உலகம் அத்தனையும் சும்மா இருக்கு. சும்மா இருந்தால் நீ சுகமாக இருப்ப. இதுதான் கணக்கு, இதுதான் கணக்கு, இதுதான் வரலாறு. எல்லா வரலாறு சொல்ல கணக்கு, இதுதான் குறி சொல்கிறது. நீங்கள் போய் கேட்க குறி, சும்மா இருக்க தெரியாதவன்ட்ட போய் கேட்க குறி. அது வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் அப்படி தான் போகும். நீங்கள் சும்மா அதுக்கு நல்லா இருக்கேன், கார் இருக்கேன், வச்சுருக்கேன், பங்களா இருக்கேன், சொத்து இருக்குது, சுகம் இருக்குன்னு நோய் வந்துடும். அதுக்கப்புறம் வேற ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி சும்மா இருக்கிறதுக்கு உங்களை உடைக்காமல் இருந்தீங்கன்னா சும்மா இருக்கும். உங்களை உடைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துடணும். இங்கே வந்துட்டீங்கன்னா என் செடி கூட நீங்கள் எல்லோரும் முத்தம் கொடுக்கலாம். ஆமாம், என் செடிக்கு நான் முத்தம் கொடுக்கணும். என் மரம், செடி, கொடி, பூ, காய், கனி, கல், மண், புல், பூண்டு அத்தனையும் சும்மா இருக்குது. நானும் சும்மா இருக்கேன், நானும் சும்மா இருக்கேன். அப்போ மனிதன் வந்து சும்மா இருக்கிறதுக்கு தான் வந்தான், ஆனால் சும்மா இருக்கிறதுக்கு தெரியல. சும்மா இருக்க ஒருத்தர் சொல்ல வந்தா சும்மா இருக்கிறதுக்கு வரவே இல்லை, ஓடிக்கிட்டே இருன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சிந்திக்கவே இல்லை. நீ சிந்திச்சுட்டு அப்படின்னா சும்மா இருந்துருங்க. வேறு எதையும் இங்கே உருவாக்க வரல, நீ ஒன்றுமே உருவாக்க வரல. ஒன்றையை உருவாக்க தான் வந்த, ஒன்றையை உருவாக்கணும்னா நீ சும்மா இருக்கணும். இல்லைன்னா போயிட்டு அந்த ஆட்டத்தில் சரியாக ஆடாமல் போயிட்டேன்னு அர்த்தம். இந்த ஆட்டத்தில் சரியாக ஆடலைன்னு அர்த்தம். நான் விசேஷம் தான், நீயும் விசேஷம். நான் விசேஷமாயிட்டேன், சும்மா இருக்கேன், சும்மா இருக்கேன். எந்த நோயும் என்னைய டச் பண்ணாது, எந்த பிரச்சனையும் என்னைய டச் பண்ணாது. என்ன வந்தாலும் சரி. அப்போ சும்மா இருக்கு, எல்லாமே இங்கே சும்மா இருக்கு. இந்த ஒட்டுமொத்த உலகமும் சும்மா இருக்கு. எல்லா ஜீவராசியும் சும்மா இருக்கு. சும்மா இருக்குன்னு அது கூட இருக்கான். உங்கள் கூட சும்மா இருக்கான். உங்களுக்கு கொஞ்சம் பவரை கூட கொடுத்த உடனே நீங்கள் என்ன செய்ய, சும்மா இருக்கிறத விட்டுட்டு வெளியே போயிட்டு. ஒரு குழந்தை சும்மா இருக்குது, ஒரு பைத்தியம் சும்மா இருக்கு, ஒரு ஜீவராசிகள்லாம் சும்மா இருக்கு, ஞானியும் சும்மா. அப்போ ஞானி சும்மா இருந்து பார்த்துட்டான். ஞானி சும்மா இருந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே சும்மா இருக்கிறதுனா சும்மா இருக்க உங்கள் உயிரை வளர்க்கின்னு அர்த்தம். கணக்கு எப்படி இருக்கு? இந்த கணக்கு இவங்க கையில். நீங்கள் போய் குறி கேட்க இடத்துலையோ அவனும் உங்கள் இடத்துல தான் இருக்கான். ஆனால் அந்த குறி தான் விசேஷம்னு ஓடிக்கிட்டு இருக்கியோ. அவன் என்னத்தையும் உங்களை சோப் போட்டு மொழிகி பூசி விட்டுருதான். போயிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும், அவ்வளோ. அதுக்கு பிறகு போயிட்டு மறுபடியும் உங்களுக்கும் அதான், அவருக்கும் அதான், குறி சொல்கிறவருக்கும் அதான், ஜாதகத்தாருக்குமே அதான். இப்போ குறி எப்படி இருக்குது அதை பார்த்துக்கோங்க. சும்மா இருக்கணும், அதுக்கு தான் பார்த்துக்கிட்டே வாங்க. இது சாதாரண ஆள் இல்லை. ஆனால் நீங்கள் சாதாரண பார்த்தாலும் சரி, இது கோமணங்களையும் இது வச்சு பார்த்தாலும் சரி, அதையும் தாண்டி பார்த்தாலும் சரி, எனக்கு தெரியும். நான் அதுக்கு வேலை வரல. இவன் எல்லாத்தையும் பார்த்தாங்க, அவன் அம்மனத்தை பார்த்தாங்க, உள்ளுக்குள்ளே அம்மனம் ஆகிட்டான். அதனால் சும்மா இருக்கான், சோகமாக இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே அம்மனமாயிடும். உள்ளுக்குள்ளே எந்த பற்றுதலும் இருக்கக்கூடாது, உலகத்தில் எந்த பற்றுதலும் இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் உங்களுக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் தந்துடுவோம். ஒட்டுமொத்த உலகமும் உங்கள்கிட்ட தந்துடலாம். எது வேணும்னு முடிவு பண்ணுறது உங்கள் கையில். இந்த குடும்பம், இந்த வீடு, இந்த வாசல், இந்த காரு, பங்களா, இந்த சொத்து, இந்த சொத்து பத்து, இதே போதும் அப்படின்னாலும் நீங்கள் பார்க்க மாட்டோம். நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னா எங்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பக்கம் எட்டி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வச்சுருக்க அத்தனையும் போட்டு தான் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா கணக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு போலிகள் நிறைஞ்ச கூட்டத்தில் இருக்கிறதுனால அதாவது வேஷம் கட்டிட்டு அலையுது. அதாவது வேஷம் கட்டிக்கிட்டு தன்னை தெரியாது, அது சும்மா இருக்கலை, அது சுகமாகவும் இருக்கலை. சும்மா இருந்தால் சுகமாக இருந்தால் அவன் ஆரோக்கியமாகிடும். ஆனால் அங்கே இருக்கான் வேஷம் போட்டுக்கிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், முக்காடை போட்டுக்கிட்டு குத்த வச்சு உட்காந்துக்கோ என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். நான் யாரையும் குறை சொல்ல வரல, ஆனால் அவங்கள குறை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஏன்? அது சும்மா இருக்கலன்னு சும்மா இருக்குது பார்த்து தெரிஞ்சிட்டு. அது சும்மா இருக்கிறதுனால வேட்டி மாற்றுது, அதை மாற்றுது, அடி ஈங்கு ஊங்கு. இது சிரிக்கும் கொண்டாடும், இது சிரிக்கும் கொண்டாடும். அது சிரிக்கவே தெரியாது. அதுக்கு உங்களே மாதிரி தான் அது இருக்கா, அதுக்கு சிரிக்க தெரியாது. அது சும்மா இருக்கலை. குழந்தைகிட்ட படிங்க, பைத்தியத்திட்ட படிங்க, மற்ற ஜீவராசியை பாருங்கள் என்ன நடக்குன்னு. ஞானியை பார்த்துங்க, கற்றுடலாம்.
அப்போ சும்மா இருக்க தான் வந்தியா? சும்மா இருந்தால் சும்மா. அப்போ சும்மா இருக்குன்னா என்ன? சும்மா இருக்கேன். இப்போ நான் மாட்டிக்கிட்டு தான் சும்மாவாக இருக்கேன். சும்மா இருக்கேனா? சும்மா இருக்குது வேறு. உள்ளுக்குள்ளே சும்மா இருக்கு. அந்த உள்ளுக்குள்ளே சும்மா இருந்தாச்சுன்னா எல்லாத்தையும் நேசிப்பீங்க. எல்லாத்தையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிப்பீங்க. அப்போ நீங்கள் நிஜம், உலகமும் நிஜம். ஆனால் உலகத்தை தெரியல. உலகம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. சொர்க்கம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. போதி மரமும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் கேட்டால் அவர் தான் வேறு யாரும் போக முடியாது. போயிட்டானே, பார்த்துட்டானே, ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொந்தக்காரன்னு பேசுதான். நான் தான் டாக்டர்னு சொல்லுதானே, நான் தான் இன்ஜினியர்னு சொல்லுதானே, நான் தான் கலெக்டர்னு சொல்லுதானே, நான் தான் விஞ்ஞானின்னு சொல்லுதானே. அவ்வளவுக்கு சொந்தக்காரன் தான். ஆமாம், நான் புக்கில் அப்படி தான் இருக்கு. நான் புக்கில் அப்படி தான் இருக்கு. ஏன் சும்மா இருக்கானோ அவனுக்கு உலகத்தை தந்துடுவான்ட்டாங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கு பாடம் இருக்குது. அந்த பாடம் பழகணும். அந்த பழகிட்டு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறி மேலே வந்திருக்கேன். நீங்கள் கஷ்டப்படாமல் இருந்தது உங்களுக்கு எனக்கு போய் ஏறதுக்கு சொல்லித்தரல. சும்மா இப்படி லைனில் போய் அப்படி ஏறிட்டேன். அது மாதிரி நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் நான் என்னோட பேச்சு. இல்லை எப்படினாலும் எங்கே போயிட்டுனாலும் சுற்றி வந்து தான் மதம் கணக்கு. எங்கேனாலும் போலியாக இருந்தாலும் போலிக்கும் அதான். போலி என்ன செய்யணும்? அது மண்டை கிட்டையெல்லாம் உடச்சிட்டு போயிட்டு மறுபடியும் வரணும். மறுபடியும் வந்துட்டு அந்த கணக்கு அது கழிக்கணும். யாருக்கிட்ட? சும்மா இருக்கவன்கிட்ட கணக்கு கழிக்கிறதுக்கு வரணும். ஆமாம், உனக்கு நீயே சூனியை வச்சுக்கிடுவ. உனக்கு நீயே எல்லாம் வச்சுக்கிட்டு வலிக்கும்போ அதுக்கும் வலிக்கும். கணக்கை கழிச்சே ஆகணும். கணக்கை கழிக்கணும். வேறு எங்கேயாவது போய் ஆற்றுல குளத்தில் வேட்டியை கலத்தி போட்டான், அதை கலத்தி போட்டான், அந்த மந்திரத்தை சொன்னேன், இந்த மந்திரத்தை சொன்னேன், அவர் பெரிய ஆள் இவர் பெரிய ஆளுன்னா முடிஞ்சிட்டு. ஆமாம், உனக்கு வரும்போது எதுவுமே தரல, ஒன்றுமே தரல. சும்மா இருந்த குழந்தையா இருக்கும்போது சும்மா இருந்த, விளாண்ட வச்ச எல்லாம் ஜாலியாக இருந்த வச்ச. அப்போ நீ சும்மா இருந்த. அதான் கணக்கு. மற்ற ஜீவராசி எல்லாம் சும்மா இருக்கும். அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது. அது உலகத்தோடு ஒண்டி இருக்குது. நீங்கள் உலகத்தோடு ஒண்டுங்க. அவ்வளோதான். அப்போ உலகத்தோடு ஒண்டுங்க. அன்பை தெரிஞ்சிடலாம். அன்பை தெரியறதுக்கு மனித பிறவி அன்பை தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மட்டும்தான் இந்த பிறவி, வேறு எதுக்குமே இல்லை. அதுக்கு ஒரு ஆண் பெண்ணுமா கலந்து வச்சு ஒரு 2 பிள்ளைகளை பெற்று அதை வளர்த்து விட்டுட்டு என்ன செய்யணும்? உயிரை வளர்க்கணும். உடல் வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உடம்பை ஏன் வளர்க்கேன் அப்படின்னு மனிதனுக்கு தெரிஞ்சே ஆகணும். மற்ற ஜீவராசி உடம்பை வளர்க்கணும்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது சும்மா இருக்கும் கூட சும்மா இருக்குது. நீங்கள் சும்மா இருக்கும் கூட சும்மா இருக்கலை. அதனால் என்ன செய்யணும்? சும்மா இருந்து பழகணும். சும்மா இருந்து பழகணுன்ற போய் பழகிட்டேன்னா சும்மா இருந்துருவீங்க, சுகமாக இருவீங்க. உங்களுக்கு நோய் வராது, பிரச்சனை வராது, துன்பம் வராது, துயரம் வராது, மரணமும் இல்லை. இதுக்கு பேர் சும்மா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க எடுங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. சத்தியமாக இருக்கும். ஏன்? உங்களை செஞ்சவங்க கூட அவங்க இருக்கும். அப்போ உங்களை நல்லா இருக்குன்னு நினைப்பானா? நல்லா இருக்கணும். அத்தனைக்குள்ளேயும் இறைவன் இல்லாத இடமே இல்லை. அவன் அத்தனைக்குள்ளேயும் இருக்கான். உங்களுக்குள்ளேயும் இருக்கான், எனக்குள்ளே. ஆனால் கண்டுபிடிக்க வேண்டியது யார்? மனிதன் தான் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ தான் அவன் சுகமாகும். பார்த்துக்கோங்க. நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. நான் அவங்கள தான் பார்ப்பேன். அப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய ஆள் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைய பார்க்கேன், பைத்தியத்தை பார்க்கேன், மற்ற ஜீவராசியெல்லாம் பார்க்கேன். அதனால் எனக்கு அதை தான் அவன் தருவான். அப்படி பாருங்கள், எல்லாம் என் இடம் தான். ஒட்டுமொத்த உலகமும் எனக்குள்ள. மரத்தை பற்றியெல்லாம், காயை பற்றியெல்லாம், கனியை பற்றியெல்லாம், ஆறை பற்றியெல்லாம். ஆறு தெரியுதா? தெரியலையோ நல்லா முழிச்சாது பாருங்க. நான் காமிச்சிக்கிட்டே இருப்பேன். என் மரத்தை பற்றியில் நல்ல பெரிய மரம், அழகாக இருக்கா, ஜம்முன்னு இருக்கும். ஆமாம், இதெல்லாம் என் கூடயே இருக்குது. நான் அது கூட இருக்கேன். இவ்வளோதான். பார்த்துக்கிட்டே வாங்க. நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. வந்து